உதகையில் அரசு ரோஜா பூங்காவில் நடைபெற்று வரும் 19வது ரோஜா கண்காட்சியை காண 3வது நாளாக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். சிவசாமி, விவரங்கள். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் தற்போது கோடை சீசன் களை கட்டியிருக்கிறது. இதனால் தினந்தோறும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் உதகைக்கு படையெடுத்து வந்த வண்ணமாக உள்ளனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவை அதிகமாக காண ஆர்வம் காட்டுவதுடன் ரோஜா பூங்காவையும் காண்பதற்கு படையெடுத்து வருவதனால் பூங்காவில் கடந்த சில நாட்களாகவே சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில்தான் சுற்றுலா பயணிகள் கவரும் விதமாக கடந்த 10ஆம் தேதி 19வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. இந்த ரோஜா கண்காட்சி தொடங்கிய நாள் முதல் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ரோஜா பூங்காவை குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டு கண்காட்சியின் சிறப்பம்சமாக 20,000 ரோஜா மலர்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புறா மற்றும் 16,000 மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தாய் யானை மற்றும் அதன் குட்டி யானை ஆகிய மலர் சிற்பங்களையும் அதே போல சேவ் வைல்ட் லைஃப் என்று சொல்லக்கூடிய என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக புலி, கரடி, மான், காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் மலர் சிற்பங்களும் அலங்கரிக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை ஆர்வத்துடன் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் 3வது நாளாக இன்றைய தினமும் காலை முதலே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள். மதியத்திற்கு பிறகு மழை விட்டு பெய்த போதும் அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் ரோஜா மலர்களையும் அதே போல மலர் சிற்பங்களையும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். இதனால் இந்த ஆண்டிற்கான ரோஜா கண்காட்சி தற்போது களை கட்டியிருக்கிறது. இந்த ரோஜா மலர் கண்காட்சி வருகின்ற 19ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில் வரும் நாட்களில் இன்னும் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவசாமி, விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.